கேப்டன் மில்லர் ஊர் மக்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு தனுஷ் அவர்கள். ஊர் மக்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை அவர் நிறைவேற்றினாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேப்டன் மில்லர். தனுஷ் அவர்கள் வெடித்தரமான பர்ஃபார்மன்ஸை எல்லா மூவிலையும் தந்துட்டு தான் இருக்கார். ஒரு பர்ஃபார்மராக அவர் எந்த மூவிலையும் தோற்றதே கிடையாது. திருச்சிற்றம்பலமாக இருந்தாலும் சரி, இந்த கர்ணனாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மூவி சரி, இந்த மூவி டோட்டலாக தாங்கி பிடிச்சதே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சிங்கிள் ஹேண்டடாக ரொம்ப பிரித்து மேய்ஞ்சிட்டார் பர்ஃபார்மன்ஸில். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லதான் உங்களுக்கே தெரியும். ஸோ அவருடைய 100% எஃபர்ட்டை போட்டிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர் படத்துடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜிவி கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிஜிஎம்மில் அப்படி இப்படின்னு தான் இருந்தார். பட் இந்த மூவியில் நல்லா பிக்கப் எடுத்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப சூப்பராகவே ஆடியன்ஸில் எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ ஆகுதோ அங்கே பிஜிஎம்மை போட்டு நல்லா அப்படியே மேக்கப் பண்ணி பண்ணிட்டீங்க நீங்கள் பார்த்துட்டாரு. ஸோ அந்தளவுக்கு ஜிவி நம்ம கண்டிப்பாக பாடணும். ரொம்ப சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் என்ன, கேப்டன் மில்லர் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கோங்க. சில குறைகள் இருக்குது, அதை நான் ஃப்ராங்காக சொல்லணும் ஆகணும். ஸோ படம் பிடிச்சிருந்தா ஓகே, இதோட வீடியோ கட் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட்ஸ் டைம். தனுஷ் அவர்கள்ட்ட வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வேறு மூவியில் காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போட்டு மூவியோட அவுட்புட் இப்படி வரும்போது அது என்னன்னு தெரியல. அது என்ன பிரச்சனைனா, மூவியில் எமோஷ்னலாக அந்த படம் எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகல. ஒரு புல்லட் சவுண்டை அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குது, ஆனால் ஆடியன்ஸ் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு எமோஷ்னலாக கனெக்டே ஆகல. படம் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸ்லோ பேஸ்ட்டு தான். ஓகே, ஸ்லோ பேஸ்ட்னால என்கேஜிங்காக இருந்தாலும் நான் பார்ப்பேன், பொன்னியின் செல்வன் மாதிரி. பட் இது ஒரு எமோஷ்னலாக கனெக்டே ஆகலை. படம் ஓடிட்டு இருக்கும்போது இன்ஸ்டா பக்கம் போகலாமா, இங்கே நடந்து போகலாமா, அங்கே நடந்து போகலாமா, இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன். ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இந்த படத்தில் ரொம்பவே மிஸ்ஸிங். இந்த திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. திருச்சிற்றம் வேறு ஜானர், இது வேறு ஜானர் தான் ஒத்துக்கிறேன். பட் கேஜிஎஃபே எடுத்துவாங்க, எமோஷ்னலாக எவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அந்த எமோஷ்னல் கனெக்ட் இந்த படத்தில் ரொம்பவே கம்மி. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே. அப்புறம் இந்த வேம்புலின்னு ஒரு கேரக்டர் ஷார்ட் பேட்டால் நடிச்சிருப்பார். அவர் என்னதை எப்போதான் ஒரு கம்பேக் படம் கொடுப்பாரோ தெரியல. அவர்கிட்ட பெரிய பெரிய ரோல் எதிர்பார்த்தேன் அந்த படத்துக்கு அப்புறமா. பட் அவருடைய ரோல்லாம் நல்ல ரோலாக இனிமேல் எடுத்து நடிக்கலாம்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் அதிக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது அயலானோட கேப்டன் மில்லர் தான். இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம பிரசாந்த் நீலானும் லோகி அண்ணன் தான். ஸோ ஒரு த்ரில்லர் மூவின்னு எடுத்து ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணி ஒரு ஹைப்பர் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலேயே இந்த ஆக்ஷன் மூவிஸில் யங்ஸ்டர்ஸ் அதிகம் விரும்புகிறாங்க. வாரிசு மாதிரி ஒரு ஃபேமிலி படம் வந்தாலுமே கூட அசால்ட்டாக சீரியல்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. அயலான் மாதிரின்னா ஒரு புது வந்தது. பட்டு நம்ம அதர் லாங்குவேஜுக்காரங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க அந்த கண்டென்ட் வைஸ்லும் சரி. இப்போ ஓகே, கேப்டன் மில்லர் மேக்கிங் நல்லா தான் இருந்தது. பட்டு ஒரு பழைய கதையை எடுத்துகிட்டு இன்னுமே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தமிழில் நல்ல பெட்டரான கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அனிமையெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேட்டிங்கன்னா தெரியும், அவன்லாம் கற்பனை கேட்ட முடியாத அளவுக்கு யோசிப்பான். இந்த அனிமைக்காரெல்லாம் அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே தான் இருந்தது. நம்ம ஹீரோயின் பிரியங்கா மோகன் படத்தில் எல்லா கேரக்டருமே ஒரு செட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அவங்களுக்கு அந்த கேரக்டர் கண்டிப்பாக 100% எனக்கு ஷூட் ஆகலை. அவங்க மட்டும் இந்த படத்தில் தனியாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் மூவியில் பிஎம் என்ன எந்த அளவுக்கு ஒர்க்கு எனக்கு சுத்தமாக அந்த படத்தில் அவங்க ஒட்டவே இல்லை. செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலு. அது அவங்க கண் எடுக்கும் போது தான் ஆடியன்ஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாம பாருங்கள். என்னமோ தெரில. சரி, ஓகே ஒரு சிலருக்கு படம் பிடிக்க தான் செய்யும். இந்த மாதிரி படங்களையும் ரசிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும். இந்த ஆக்ஷன் மூவிஸை விரும்பி பார்க்குறவங்க கதையில்னாலும் எனக்கு ஆக்ஷன் இருந்தால் போதுமா அப்படிங்கிற அளவுக்கு இது ஆக்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த கேஜிஎஃப் படத்தை நீலாம்பரி மாதிரி 1000 டைம் பார்ப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக சூட் ஆகும். தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி இதோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரை டார்கெட் பண்ணி இந்த படம் எடுத்தாங்க, த்ரில்லர் ஃபேன்ஸா அப்படிங்கிறது தெரியல. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸாக வேணால் இருக்கலாம். மற்றபடி இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப வெறித்தனமான ஆக்ஷன் இருந்திருக்கனால பேரண்டல் கைடன்ஸ் வேணும் குழந்தைங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. படத்துடைய புல்லட் கவுண்ட் மொத்தம் 712. தனுஷ் அவர்கள் சுட்ட புல்லட்டு கணக்கு தப்பாக இருந்தால் நீங்கள் வேணால் படம் பார்த்து வேணால் எண்ணி பாருங்கள். அது நினைக்கிறேன். ஒரு கர்ணன் மூவி கேரக்டரில் அந்த கேரக்டர் தனுஷ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு சொல்கிறானே அப்படி இருக்கும். அதோட எடிட்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது.
அதை வந்து ஒரு அப்கிரேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. கர்ணன் மூவி கிட்டத்தட்ட சிமிலர் தான். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ கேப்டன் மில்லர் டீமோட எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பட்டு என்கேஜிங்காகவும் கண்டென்ட் வைஸாகவும் கொஞ்சம் கம்மி தான். மேக்கிங் வைஸாக நல்ல குட்டான மூவி. என்னுடைய மார்க் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா 100க்கு 60. நன்றி, வணக்கம். டீட்டெயிலான ரிவ்யூ சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே ஆடியன்ஸ் இருப்பாங்க.